வணக்கம் நேர்களே, ஒரு செய்தி பலகோணங்க நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பொருளாதார நிபுணர் திரு சிற்பி அவர்கள் நம்மோடு இணைகிறார். அவரை வரவேற்று நம்முடைய நிகழ்ச்சி செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், ஆகஸ்ட் 15 பிரதமர் இந்த தீபாவளிக்கு மக்களுக்கு ஒரு உற்சாகமான ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது ஜிஎஸ்டியாக இருக்கும்ன்றது இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. நேற்று முன்தினம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த ஜிஎஸ்டியினுடைய வரி ஸ்லாப் இருக்கிறத 5, 12, 18, 28 இந்த 12ஐயும் 28ஐயும் எடுத்துகிட்டு 5, 18 மட்டுமாக இருக்கும் அப்படின்னு இனிமேல் சொல்லியிருக்காங்க. இது வரை 22ஆம் தேதி அமல்படுத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பு இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் ஏற்கனவே மாநிலங்களுக்கு ஜிஎஸ்டியால் ஏற்படக்கூடிய இழப்பீடுகள் வராமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இது மாநிலங்களில் என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், அதே போன்று இந்த வரி குறைப்பு என்பது நுகர்வோருக்கு சாதகமாக இருக்குமா, வணிகர்கள் இதை எப்படி எதிர்கொள்வார்கள், இப்படி ஒரு 3 விதமான கேள்வி நம்மகிட்ட இருக்குது. இதை நோக்கி நம்முடைய நிகழ்ச்சியை நம்ம தொடங்கிடலாம் சார். இதுக்கெல்லாம் முன்னாடி இதோட மூலாதார மைய புள்ளின்னு சொன்னீங்கன்னா எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளோட நிதிநிலை அறிக்கை பட்ஜெட்டை போய் பட்ஜெட்லேருந்து தான் ஆக்சுவலாக ஆரம்பிக்கணும். இன்ஃபேக்ட் இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்லாம் பட்ஜெட்டோட நீங்கள் கொடுக்கும்போது தான் உங்களோட கேள்விக்கான பதில் அதிலேயே வரும். ஓகே. ஏன்னா இப்போ எப்படி நீங்கள் பட்ஜெட்டில் யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்க போகிறோம். பேசிக்காக பட்ஜெட்டுன்றது என்ன, துறை சார்ந்த எவ்வளோ துறை சார்ந்த செலவுகள், மாநிலம் சார்ந்த செலவுகள் அப்படி நீங்கள் பண்ணுறீங்க. நீங்கள் ஆக்சுவலாக அதில் சப்சிடி ஸ்கீம்ஸு எல்லாத்தையும் நீங்கள் இன்க்ளூட். ஸோ அப்போ பேசியிருக்கணுமா இப்போ பேசியிருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு முறையில்லாத ஒரு மெத்தட். இது ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியன்ட்டு நீங்கள் ஏதோ ஒரு எதுக்கு இந்த நேரத்தில் இந்த இதை அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை, அவங்க இன்றைக்கின்னு சொல்கிறாங்க. நாங்கள் 18 மாதமாக ஆராய்ச்சி பண்ணி தான் இன்றைக்கி எடுத்து வந்திருக்கோம்னு சொல்லி 18 மாதமாக ஆராய்ச்சி பண்ணதான் இவங்க சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் இப்போ நேற்று இந்தியன் எக்ஸ்பிரஸ் 2-3 பத்திரிகைகள்லாம் என்ன சொல்கிறாங்க, 8 வருடமாக இந்த ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ட்ரேட் டெபிசிட், அதாவது ஏற்றுமதியில் பற்றாக்குறையை நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது இரும்பு துறையாகட்டும், கார் துறையாக இருக்கட்டும், ஜவுளித்துறையாக இருக்கட்டும், அவ்வளோ பிரச்சனைகள் நம்ம ஹேண்டில் பண்ணாமல் இருந்துட்டு இன்னைக்கு அது போன பிப்ரவரியில் நீங்கள் பண்ணியிருந்தா கூட அது ஒரு நியாயமான ஒரு நீங்கள் 18 மாதம் நீங்கள் அந்த பிளானிங் அப்போ பிளானிங் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த 1ஆம் தேதி அன்றைக்கி ரோல் அவுட் பண்ணும்போது கரெக்டாக இருந்திருக்கும், மார்ச் 1ஆம் தேதி. ஆனால் இப்போ ஏன் பண்ணீங்க? அதுவே அப்போ தெளிவாக என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மக்களை ஃபெஸ்டிவ் மூடில் எடுத்துன்னு போய் உங்களோட 4 மாநில 5 மாநில தேர்தலுக்கு தான் இதை நீங்கள் கையாளுறீங்கன்றது என்னோட ஓப்பன் குற்றச்சாட்டு ஆக்சுவலாக. ஓகே. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு டேட்டாவாக நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. நான் இப்போ என்னென்னா ஒரு விஷயம், நம்ம இதே இதில் காலை அரங்கத்தில் 3 சப்ஜெக்ட் பேசியிருக்கோம். நம்ம ஒரு முறை நம்ம அந்த ஆர்பிஐ லெண்டிங் ரேட்டு 6.5 to 5.5 குறைச்சி நாட்டில் ரெப்போ ரேட்டை குறைச்சனா அப்படியே உங்களுக்கு எல்லாரோட லெண்டிங் அதிகமாகிடும், நாடு வளர்ச்சி பயங்கரமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறையும் பேசியிருக்கோம். அது மட்டும் அல்ல, பட்ஜெட்டுக்கு இமிடியேட்டாக ஐ திங்க் ஒரு வாரம் கழித்து இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் ரிவைஸ் பண்ணும்போது அதுவும் நான் பயங்கரமாக எல்லாருக்கும் கையில் 1 லட்சம் 2 லட்சம் லிக்விடிட்டி எளிமையாக்கியிருக்கோம் எல்லாமே அப்படின்னு சொல்லி பேசுகிறீங்க. இப்போ நான் ஒரு தரவு தரேன். ஸோ ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு பூஸ்டர் டோஸ் ஆஃப் ஸ்டெராய்டு கொடுத்தது லெண்டிங் ரேட்டில் கொடுத்தன்றீங்க ஆர்பிஐ ரிப்போர்ட்டில், இன்னொன்று கொடுத்தது இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் ரிவிஷன் கொடுத்துன்றீங்க. அதோட கான்சிக்வன்ஸை தான் இது 3ஆவதாக நான் இதை பார்க்குறேன். ஓகே. இப்போ இந்த 2 கொடுத்ததோட எஃபெக்ட் இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதத்துக்கு மாதம் இந்தியாவில் ஆவரேஜாக இந்த வருடம் நமக்கு குறைந்தபட்சம் வர வேண்டியது பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம் கோடி ஜிஎஸ்டி கலெக்ஷன் வரணும். ஆனால் கடந்த 5 மாதத்தில் இந்த 2 மருந்து கொடுத்தும் வேலை செய்யலைன்றதுக்கான ரீசன் நீங்கள் இங்கே புரிஞ்சுக்க போகிறது என்னென்னா, 2.37 ஏப்ரலில் இருந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் இன்றைக்கி ஆகஸ்ட் மாதம் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தா 1.86 லட்சம் கோடி தான் வந்திருக்கு. படிப்படியாக சரிஞ்சிருக்கு. 2.37, 2.01, 1.85, இன்றைக்கி கடைசியாக 1.86 வந்துருக்கு. ஸோ நம்ம நுகர்வோரோட ஒரு பாதிப்பாக ஏற்றுக்க முடியாதா?
இந்த இது ஒரு வந்து குறைஞ்சிருக்கு. இல்லை எப்படின்னா வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து அப்போ பேங்க் லெண்டிங் ரேட்டை குறைக்கும் போதே உங்களுக்கு ரெப்போ ரேட்டை குறைக்கும் போது அதோட பேங்க் மக்களுடைய வாங்கும் திறன் அதிகமாகும்னு சொன்னாங்க. சொன்னாங்க. ஆனா இங்க அது ரிஃப்ளெக்ட் ஆகல. ஸோ லிக்விடிட்டி அதிகமாகும்னு சொன்னீங்க. இன்கம் டேக்ஸ்லாம் குறைக்கும் போது இன்கம் சேலரி கிளாஸில் வரும்னு நீங்கள். ஸோ அவங்களாலே இப்போ வந்து டிவி வாங்கவும் முடியல, ஜிஎஸ்டி கலெக்ஷன் இங்கே காமிச்சு கொடுக்குது. இப்போ கார் வாங்க முடியல, ஈவன் சோப்பு ஸ்டென்சில் வாங்க முடியாத லெவலுக்கு போய் இன்றைக்கி நில் ரேட்டில் எடுத்து போய் நிறுத்திருக்கீங்க. ஸோ இது குற்றச்சாட்டு நம்பர் 1. நீங்கள் அடுத்து கேட்ட முக்கியமான கேள்வியாக வந்துடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்டு இதுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 5 முக்கிய மாநிலங்கள் தான் வந்து இந்த நாட்டோட அதிகப்படியான ஜிஎஸ்டி கொடுக்குறாங்க. வரவு செலவு கணக்கு இல்லை வந்து செட்டியார் கணக்கை வந்து ஃபீட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகா, தமிழ்நாடு வந்து நிற்குது. ஸோ இப்போ தமிழ்நாடு நீங்கள் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்மளோட பொருளாதாரம் எடுத்திங்கன்னா 32 லட்சம் கோடி, ப்ராபப்ளி இந்த வருஷம் ப்ராபப்ளி 11% குரோத் ரேட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 36 லட்சம் கோடி வரலாம் அப்படின்னா ஒரு நல்ல ட்ராக்கில் போயின்னு இருக்குது. இப்போ பிரச்சனை வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்லாப் ரேட்டை குறைச்சிருக்கீங்க. இப்போ இந்த ஸ்லாப் ரேட்டை குறைக்கும்போது இது வந்து ஒரு கணிப்பு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து இந்த 18%லேருந்து 5% எடுத்துன்னு வர்றது, இல்லை 28% இருக்குது 18% வரலாம் அப்படின்ற ஒரு கணிப்பு பார்க்குறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, கன்சூமர் இப்படியாவது கீழே எடுத்து போய் ஷாம்பூவையும் பிஸ்கட்டையும் வாங்குவாங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக கார் வாங்கணும்னு என்னோட கணிப்பு கேட்டிங்கன்னா, இதோட வந்து தாக்கம் இருக்குமா இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க எதிர்பார்க்குற 10.1% ஜிடிபி, அதாவது 360 லட்சம் கோடி எதிர்பார்க்கறதுல ஃபஸ்ட்டு குவார்ட்டர்லி ரிசல்ட் அதுக்கும் இன்னொரு வெளிப்பாடு காமிச்சிருச்சு. 7.1 தான் வந்து இவங்களால் ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் ஜிடிபி அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. தட் மீன்ஸ் அப்போ அங்கேயும் ஜிஎஸ்டி கலெக்ஷனும் காமிச்சு கொடுக்குது, இங்கே வந்து ஜிடிபியும் காமிச்சு கொடுக்குது. இதில் நான் வைக்கிறத ஒரே ஒரு நம்பிக்கை என்ன வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், மழை வந்து இந்த முறை மான்சூன் வந்து நல்லா பெஞ்சிருக்கு. போன வரையை விட இந்த முறை ஐ திங்க் மேபி 9% or 10% நல்லா பெஞ்சிருக்கு. அதனால் ப்ராபப்ளி வந்து கொஞ்சம் வந்து அதனால் எக்ஸஸ் கமாடிட்டிஸ் வந்து அதனால் வந்து பணப்புழக்கம் வந்து ஒரு இதில் வரலாமே ஒழிய இதனால் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது. இப்போ அதே வேளையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 42 ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம்லாம் நடந்திருக்கு. ஆமாம். ஸோ ஒவ்வொரு முறையும் போய் தமிழ்நாடு மூலமாக வரும்போது எங்களுடைய ஜிஎஸ்டியோட ரிட்டர்ன் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்டுருக்கோம். இழப்பீடு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாம். அதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போதைக்கு என்னால் இழப்பீடு கொடுக்க முடியும், நீ கடனாக வாங்கிக்கோ அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. கரெக்ட். இன்னைக்கு ஜிஎஸ்டியோட ஸ்லாபே மாற்றி வைக்கிறாங்க. ஸோ இப்போ இதனால் ஏற்படக்கூடிய இழப்பை எப்படி மாநிலத்துக்கு கொடுக்க போகிறாங்க சார்? அதுதான் இப்போ மெயின் பிரச்சனை அதுதான் சார். இப்போ நீங்கள் வந்து நான் வந்து நாடுன்றது வந்து ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ் மாதிரி அசியூம் பண்ணிக்கணும். கார்ப்பரேட் ஆஃபீஸ் வந்து விற்குமா வாங்குமா பண்ணாது. கார்ப்பரேட் ஆஃபீஸில் வந்து ஒரு செட்டப் மட்டும்தான் இருக்கும். யார் விற்பாங்க? ஒரு ரீஜனல் ஆஃபீஸ் வைப்பான், இல்லை வந்து ஒரு டவுன் டு எர்த் வந்து டெரிட்டரி ஆள் வைப்பான். நீங்கள் அது எப்படி நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம்னா, மாநிலங்கள் தான் வந்து ரீஜனல் ஆஃபீஸ், மாநிலங்கள் தான் பொருட்களை விற்குது, பொருட்களை உற்பத்தி பண்ணுது. ரீஜனல் ஆஃபீஸ் விற்குதா? விற்கிறது கிடையாது. மாநிலங்கள் என்ன மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுது? ரோடு போடுறது, ட்ரெயின். வருமானத்தை யார் கவனிக்கிறது? அந்த மாநிலங்களுக்குள்ள மக்கள் சேவை வழியாக உங்களுக்கு அந்த மாநிலங்கள் வந்து ஜிஎஸ்டி வருவாய் ஈட்டி அதை என்ன பண்ணுது? ஒரு 20 தோராயமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட இது இருக்குது பாருங்கள், சென்ட்ரல் ஸ்டேட் டெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது உங்களுக்கு? ரஃபாக இதை காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு 24 லட்சம் கோடி வருது. இப்போ இந்த 24 லட்சம் கோடி 50 லட்சம் கோடி பட்ஜெட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட்டாக வந்து நிற்குது. நம்மளோட எக்ஸ்பென்ஸ் வந்து 50 லட்சம் கோடி எக்ஸ்பென்சஸ் வருது, பட்ஜெட் வெவ்வேறு துறைகளுக்கு வருது. அதில் எங்கேருந்து வருது? எல்லாமே வந்து மேஜராக வர்றது பார்த்தீங்கன்னா மேஜராக வர்றது தட் இஸ் இன்டைரக்ட் டேக்ஸாக வர்றது வந்து இந்த 24 லட்சம். இப்போ இந்த ஸ்டேட் சப்போஸ் இந்த ஸ்லாபு குறையிறது, நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்லாபு குறையும் போது இது குறையுதுன்னு வச்சுக்கலாம். பெருசாக பர்ச்சேஸ் இல்லை, ஆனால் வந்து இருக்கிறவங்க மட்டும் கம்மியாக வாங்கிக்கிறாங்க. அந்த ஸ்லாப் பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணி வாங்குறாங்க. ஏன்னா வந்து மக்கள்கிட்ட பணப்புழக்கம் இல்லை என்பதால் இவங்க வந்து வருமானம் அதிகமாகும்னு நினைக்கிறாங்க, ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஆகும்னு நினைக்கிறாங்க. என்னோட கணிப்பு ஜிஎஸ்டி கலெக்ஷன் அதிகமாகாது. ஏன்னா முக்கியமான பிரச்சனை இவங்க வந்து இன்னும் கையாளவே இல்லை. ஒரு கன்சியூமருக்கு மேலோட்ட பார்க்குறாங்களே, நாட்டோட ஒரு ஸ்திரத்தன்மை எங்கே இருக்குது? பொருளாதாரத்தில் இருக்குது, சேவையில் இருக்குது. வாங்கும் திறன் இருக்கான்றதை பார்க்காம நம்ம இதை யூகிக்க முடியாது. வாங்கும் திறன். ஸோ எனக்கு பயமே என்னென்னா,
இது இன்னும் பிரச்சனையை வந்து காம்ப்ளிகேட் பண்ண போகுது மாநிலங்களுக்கு. இப்போ அது குறிப்பாக வந்து தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் அவங்க சில திட்டம் போட்டு வச்சிடும். எப்படி வந்து இவங்க வந்து திட்டம் 50 லட்சம் கோடி எக்ஸ்பென்ஸுக்கு வந்து இவங்க வந்து ஒரு இங்கெங்கெல்லாம் வந்து இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்கல்ல நிதி அறிக்கையில். அதே மாதிரி மாநில பட்ஜெட் இருக்குல்ல, இப்போ அந்த மாநில பட்ஜெட் எதை மையப்படுத்தி பண்ணியிருக்கோம்? இப்படி இன்கம் வரும் நமக்கு ஸ்டேட் டெவல்யூஷனில் நமக்கு வந்து எனக்கு வந்து ஒரு 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி வருன்றதை மையப்படுத்தி தான் வந்து டிஎம்கே இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ கர்நாடக கவர்மெண்ட்டோ மாற. அப்போ அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை யார் ஃபேஸ் பண்ண போகிறது? ஸோ இதனால் வந்து வரக்கூடிய இந்த இந்த நிதி ஆண்டாகப்பட்டது எனக்கு தெரிஞ்சு மாநிலங்களிலிருந்து பிரச்சனை ஆரம்பித்து இந்த முறை ஜிடிபி முழுசாக நம்ம டச் பண்ணுவோமான்றதே எனக்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அது ஒன்று. இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, ஸோ ஒரு மாநிலம் என்பது என்ன? உற்பத்தி செய்யக்கூடியது தான் வந்து மெயின். ஒரு மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி, ஒரு 60% மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி, 30% இது. இப்போ தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன? உங்களுக்கு ஐடியில் நமக்கு பெனிஃபிட் இருக்குது, நமக்கு வந்து ஆட்டோமொபைலில் பெனிஃபிட் இருக்குது, ஹார்டிகல்ச்சரில் பெனிஃபிட் இருக்குது, இல்லாட்டி என்ஜினியரிங் கோர்ஸில் பெனிஃபிட் இருக்குது. இப்போ இந்த ஜிஎஸ்டி ஆகப்பட்டது நுகர்வோரம், நீங்கள் முதல்ல கேட்டிங்க இல்லையா, நுகர்வோரம் மட்டும்தான் இதில் அட்ரஸ் பண்ணுறாம. இப்போ எப்படி எடுத்துன்னு போயிட்டாங்கன்னா, ஜிஎஸ்டினா நுகர்வோருக்கு மட்டும் வந்து ஒரு பிஸ்கெட்டை கொடுத்துடணும் நம்ம. ஆனால் இங்கே 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 ஓட்டுறதை தான் பார்த்துருக்குறாங்க. இங்கே வந்து எம்எஸ்எம்இ பார்க்கல. நான் சொல்ல வர்றது தான், உற்பத்தியாளர் பார்க்கல. இப்போ வந்து பெயிண்ட் துறைக்கு சில கெமிக்கல்ஸ் இம்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ ஐடி துறையில் இப்போ டேரிஃப் எல்லாம் பிரச்சனைலாம் வந்துக்குது. இப்போ அவங்க இம்போர்ட்டுக்கு என்னென்ன எதிர்பார்த்தாங்க தெரியாது. சர்வர்ஸ் இம்போர்ட் பண்ணும்போது எங்கேருந்து பண்ண அதெல்லாம் பண்ணால் தான் வந்து உண்மையாகவே வந்து இந்த கன்சம்ஷனாக மாறும். ஒரு மூலப்பொருளுக்கான விலை ஏறும்போது இந்த டேக்ஸை குறைக்கிறது வந்து மக்களுக்கு நுகர்வோருக்கு வந்து லாபமாக போகுமா அப்படின்னு கேள்விக்குறியாக மாறிடும். மூணாவதாக இன்னும் மிகப்பெரிய பிரச்சனை வந்துருக்குது. இப்போ என்ன சொல்லுது, இப்போ ஒரு 3 நாள் முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் பார்க்குறேன். இந்த லாஸ்ட் 3 to 6 months ஆஃப் டெவலப்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சைனாவை மையப்படுத்தி தான் இருக்குது. சைனா வந்து இன்டைரக்டாக சாங்ஷன் தான் போட்டுருக்கான் இந்தியா மேலே அப்படின்றாங்க. ஸோ அமெரிக்கா டேரிஃப் போட்டது மட்டுமல்ல, இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபார்மசிட்டிக்கல் நான் 200% டேரிஃப் போட போகிறேன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அப்போ 200% டேரிஃப் போட போகிறேன்னா, அப்போ இவர் டேரிஃப் போடுறேன்னா என்ன, வேறு ஏதோ ஒரு ஆல்டர்னேட் மெத்தடை மாற்றணும். ஒன்று செல்லிங்கை மாற்றணும், இல்லை காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் மாற்றணும். அப்போ இந்த அரசு உற்பத்திக்கு உண்டான ஜிஎஸ்டி அட்ரஸ் பண்ணியிருக்குதா, இல்லை கன்சியூமருக்கு உண்டான ஜிஎஸ்டி அட்ரஸ் பண்ணியிருக்குதான்னு கேட்டிங்கன்னா, கன்சியூமருக்கு உண்டான ஜிஎஸ்டி அட்ரஸ் பண்ணிடுது. தட் இஸ் வந்து நுனியை பிடிக்கிறதுக்கு மேலே வாழை பிடிச்சிருக்குது. ஓகே. ஸோ இதை நீங்கள் ஜிஎஸ்டி அங்கே பேசியிருந்தால் அப்போ வந்து இது உண்மையாகவே வந்து எப்படின்னா ஒரு பெரிய பட்ஜெட்டாகவே இதை பார்த்துருக்கலாம். இது வந்து இப்போ அவர் சொன்ன மாதிரி அவர் ப்ராபர்லி அவர் தெரிஞ்சு தான் சொல்லியிருக்காரு. போகுது தீபாவளிக்கு என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. இதோட பிரச்சனை எங்கே வந்து நிற்க போகுதுன்னா, மாநிலங்களுக்கு தீபாவளியாக இருக்காது. இது வந்து நரகாசுர கச்சேரியாக இருக்கும் இது ஆக்சுவலாக. அது அதே வேளையில் வந்து பார்த்திங்கன்னா சார், இப்போ வணிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறதுல பெரிய குழப்படிகள்லாம் அவங்க வந்து எதிர்நோக்கிட்டு இருக்காங்க. அதை இப்போ எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க? அதெல்லாம் வேறு அடுத்த பிரச்சனை. இப்போ அதெல்லாம் இதில் எதுவுமே வரவே இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து ஃபைலிங்கில் இருக்கக்கூடிய இஷ்யூஸு, ரீஃபண்ட்ஸில் இருக்கக்கூடிய இஷ்யூஸு, அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய இஷ்யூஸு, இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் நிறைய ஓடின்ட்டுருக்கு இன்னும். அந்த ஆப்ரேஷன் ஆக்சுவலாக வந்து நீங்கள் கரெக்டான பாயிண்ட்டுக்கு ஃபைனலாக வந்து நிற்கிறீங்க. என்னென்னா, ஜிஎஸ்டின்ற ஒரு பெரிய சப்ஜெக்டில் எலெக்ஷனை மைண்டில் வச்சு ரேட் ரிடக்ஷனை மட்டும் பண்ணிவிட்டு முக்கியமான பிரச்சனை மாதிரி இதை எடுத்துன்னு போயிட்டாங்க. ஆனால் மேஜர் பிரச்சனைகள் நான் ஒரிஜினலாக சொன்ன மாதிரி உற்பத்தியை மையப்படுத்தி ஜிஎஸ்டி கவுன்சிலில் இந்த டிஸ்கஷனாக எடுத்திருக்காங்களா தெரியவில்லை. மாநிலங்களுக்கு அட்ரஸ் பண்ணுறோன்னு சொல்கிறான். எப்படி அட்ரஸ் பண்ண போகிறீங்க தெரியல. அது கொடுக்கணும்ல, செனாரியோ கொடுக்கணும்ல. சரி ஓகே, இவ்வளோ நான் ரேட்டை குறைச்சிருக்கேன், இந்த ரேட்டை குறைச்சதுனால வி ஆர் வெரி கான்ஃபிடென்ட் வந்து பிஸ்கெட் சேல்ஸ் ஏறும், கார் சேல்ஸ் ஏறும் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு உண்டான ஒர்க்கிங் காமிச்சிருக்கிறாங்களா? எனக்கு தெரிஞ்சு அதை போட்ட மாதிரி தெரியல. இது ரெண்டாவது பிரச்சனை. மூணாவது பிரச்சனை எம்எஸ்எம்இயோட மேஜர் பிரச்சனை. அது மட்டும் இல்லை, எம்எஸ்எம்இயில் வந்து ஒரு 46B ஒரு ஆக்ட் வேறு போட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து பில்லை வந்து லேட்டாக நீங்கள் வந்து ரீஃபண்ட் பண்ணிங்கன்னா வந்து சப்ளையருக்கு ரீஃபண்ட் பண்ணிங்கன்னா அது வந்து பெனால்ட்டி, இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பெரிய பிரச்சனையாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அப்போ மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு சின்ன பிரச்சனையை எடுத்து நான் உங்களுக்கு பென்சிலில் வந்து 0% கொடுத்துருக்குறேன், நான் காரில் வந்து 28%. பட் உண்மையான இந்தியா எங்கே இருக்குதுங்க?
உண்மையான இந்தியா வந்து எனக்கு வந்து நேரத்துக்கு நேரம் ஃபர்டிலைசர் கரெக்டாக வந்து சேருதா, எனக்கு உதிரி பாகங்கள் வந்து எனக்கு ஃப்ரான்ஸ்லேருந்தோ அமெரிக்காவிலேருந்தோ எனக்கு எங்கேயோ வருதா, சரி ஒரு இடத்துல எனக்கு வந்து இன்னொரு நாட்டோட வந்து பைலேட்ரல் ட்ரீட்டில் பிரச்சனை இருக்குது, சைனாவோட பிரச்சனை இருக்குது, இல்லை ரஷ்யாவோட பிரச்சனை இருக்குன்னு வேறு வந்து இந்த 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 மா இந்த இந்த மத்திய அரசாங்கம் மட்டும் நம்ம வந்து ஆல்டர்னேட்டாக இப்படி பண்ணிக்கலாம், அதுக்கு நாங்கள் இம்போர்ட் டியூட்டிலாம் மாற்றி தரோம் உங்களுக்கு. ஏன்னா வந்து நாங்கள் இதெல்லாம் பண்ணாதான் எங்களால் வந்து 50 லட்சம் கோடி வந்து நாங்கள் வந்து செலவு நாங்கள் பண்ணோம். அப்படி ஒரு இது ஆக்சுவலாக வந்து ஒரு பட்ஜெட் மாதிரி அணுகிருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இவங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் இவங்க வந்து அதே வேளையில் வந்து பார்த்தீங்கன்னா சார், இப்போ ஒரு போதைப்பொருள் தடுக்கக்கூடிய ஒரு இடத்துல மத்திய அரசாங்கம் இன்னைக்கு இருக்கிற வேலையில் அதற்கான ஒரு 40% நான் கண்டிப்பாக இப்போ தான் போடுவேன், இப்போ இருந்தே ஸ்டார்ட்டு அப்படின்னு ஏன் சொல்ல முடியல சார்? அது ஆக்சுவலாக இன்றைக்கி தலைவிரிச்சு ஆடின்னு இருக்க பிரச்சனை அது ஆக்சுவலாக. அது இப்போ சில கெமிக்கல்ஸ் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சில கெமிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ் யூ ரைட்லி செட் வந்து மிஸ்யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஏன் இப்போ நீங்கள் ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் ஐட்டம்னு ஒன்று இருக்கும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரெஸ்ட்ரிக்டட் ஐட்டம், பேண்ட் ஐட்டம்னு சிலதெல்லாம் வச்சுருப்பாங்க, கெமிக்கல்ஸ்லேயே வச்சுருப்பாங்க. ஏன்னா டைவர்ட் ஆகுது, இந்த மாதிரி டைவர்ட் ஆகுதுன்னு. ஏன் அதை ஸ்பெஷல் கேட்டகரியில் அதை பற்றிலாம் பேசவே இல்லைங்க இங்கே. அதை பற்றியெல்லாம் சுத்தமாக வரவே இல்லை. இப்போ நம்ம பேசும்போது தான் இதெல்லாம் தெரிய வருது பாருங்கள், இவ்வளோ மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அப்போ நம்மளுக்கே தெரியாத அளவுக்கு இப்போ அவங்க 18 மாதமாக இப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு அதுவும் ஒரு பெரிய கொஸ்டின். இல்லைங்க, 18 மாதத்துல இவங்க டைமே போடலைங்க. நான் எனக்கு அந்த இதை படிக்கும்போது கிளியராக பார்த்துட்டேன். இது வந்து ஒரு 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 தற்காலிகமான ஸ்லாப் ரிடக்ஷனாக தான் நான் பார்க்குறேங்க. இந்த பிரச்சனை நீங்கள் வந்து மேபி இந்த பிரச்சனையை மறுபடியும் அடுத்த காலாண்டோ இல்லை அதுக்கு அடுத்த காலாண்டுக்குள்ளே மாநிலங்கள் நிச்சயமாக பிரச்சனையில் மாட்டப்போகுது. அதில் வந்து எந்தவித சந்தேகம் கிடையாது. ஏனென்றால் இவர்கள் இந்த ஸ்லாபை குறைப்பதால் மாநிலங்களுக்கு இந்த பெனிஃபிட் ஒர்க்கிங் போட்டு காமிக்கணுன்றதான் வந்து ஒரு ஜிஎஸ்டி கமிஷனோட வேலை, இவங்களோட வேலையும் உங்களோட நித்தி ஆயோகோட வேலை. நித்தி ஆயோக் நீங்கள் சொன்ன மாதிரியே நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்க ஒரு வார்த்தை ஸ்டீராய்டு அப்படின்னு சொன்னீங்க. இந்த ஸ்டீராய்டு வந்து அந்த நேரத்தில் வலியை குணப்படுத்தும், ஆனால் இதோட சைடு எஃபெக்ட் என்ன அப்படின்றது தெரியவே தெரியாது. அதுதான் இதில் ஒரு முக்கிய பிரச்சனையாகவே நம்ம பார்க்கலாம். ஆமாம். ஸோ அது வருங்காலங்களில் மாநில அரசுகளும் மத்திய அரசுகளும் இதை எப்படி எதிர்நோக்கப் போகிறார்கள், நுகர்வோருக்கு நிஜமாகவே இதனால் ஒரு பெரிய பயன் இருக்கிறதா அப்படின்ற நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சார். அரங்கில் வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி. நீங்களே மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.